ஹாய் அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியமானவள். நான் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், சாம்பார் பவுடர் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சோடா உப்பு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போனா பஜ்ஜி சூப்பராக இருக்கும். வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு ஆனியனில் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே பஜ்ஜியை போடலாம். கரண்டியில் ட்ரைனஸ் ஆகணுங்கிறதுக்காக இப்படி நெருப்பில் வச்சுருக்கேங்க. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பஜ்ஜி ரெடியாக போகுது. ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நிஜமாகவே சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.